சிவராத்திரி சிவதோன்றி சத்து சத்தோன்றி சக்திகள் நாதம் தோன்றி நாதத்தை உதவோன்றி புதுவெளியை சதாசு தோன்றி சதாசுத்த மகேசனும் சதாசத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரமாவில் ஆகாயமும் ஆகாயத்து வாழும் வாக்குமட தெய்வம் தேவனை அப்பவும் அப்புடைய பிரதிபம் நரம்பு பட்சிகளும் தாவர சங்க மாதிரிகளை தோன்றி மீண்டும் யாவும் தோன்றிய விடுத ஒழுங்கடவா ஒழுங்கடையாவும் மீண்டும் படைக்கப்படவா அந்தபடி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சனத்பாலர் சனத் சுமசர் என்று நாம உற்பத்தி செய்தார் அவர்களோடு சிவனை கண்டு வழங்கி ஆசி பெற்று சரிகை இருகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களையும் பெற்று சனகாதி முனிவர்களாக ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவர் தொடங்கினார் ஆத்மாவில் வைஷ்ணவம் கட்டுவட தக்கடம் புரித குறையும் புலவ நாவையும் குணசிய தாளும் ஆத்த கண்ணனும் ஆங்கிரசன் மருத்துவம் விருது அர்த்தமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டால் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததா கூலகத்தரனை கந்தனாக புழைக்கும் சுவைத்தார் அப்பேற்பட்ட கந்தனாக வந்தால் என்ன தொடங்கினார் டக்கன் கொடுத்த சாபத்தில் கிடந்த எமது சிறசாகப்பட்டது 1008 சுக்க வெளிக்கட்டு உங்களுக்கு என்ன சந்தோஷம் எப்பயாவது வெடிக்குமா வருத்தப்படாதீங்க அப்படி ஒரு வேலை வெடிச்சுன்னா உங்க 4 பேருக்கு சேர்த்து முடிவு அங்கேயும் போய் ஒரு நாடத்தை போடுவான் நீ மட்டும் போடுறான் வெட்டக்கூடாது அதாவது ஏழாம் பொறுமைக்கிறாங்க இங்க 3 வச்சுட்டு அதால கூட்டி போயா இந்த தாங்க அவரை கூட்டி வந்தா மொத்தால இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படி வரான் அதனால எல்லாரோட பொறுமை கணங்க விநாயகர் அந்த பொறுமைகளை வாடி பாதம் அணிந்தா பாய்க்கக்கூடிய பொறுமை அனைத்து நாடு வருங்க என்ன அவரை கூட்டிட்டு போனா ஒரு கவலை 7 காந்தி கடை இல்ல சிறப்பு ஏதாவது அந்த மூல கடவுள் பொறுமைகளை கொடுத்து சிறப்புடைய சேர்ப்போம் அவரது சொல்லி கொடுத்த பொறுமைகளை கொடுத்து ஓரான கந்தகி குமையா திருமகனகி போரானை கற்பகத்தகி தேடினாள் பாராத வித்தை தரும் புத்தி தரும் புத்திர சம்பத்து தரும் சக்தி தரும் சித்தி தரும் உண்டா கொடி போட்டு சகல
பெருமை தந்து உலகம் போற்றக்கூடிய உத்தமனார் அந்த சிறந்தவருடைய பெருமை வழியாளர் அல்லவோ வலுவோ அன்னு பெற்று பெற்ற தொல்லை போகா திகரமோ நல்ல உணவதிக மாவரை விற்றெடுக்கும் செல்வ கிரமதுகை கைதுள்ளதற்காக என்று எல்லா விட பெருமையான விநாயகரது திருப்பாதம் அணிந்து பெருமைகளை கொடுத்தாலும் பொன்னானவன் உலகம் போற்றும் உத்தமையா வாழ்வாதாரத்திற்கு முக்கிய வழிகாட்டியாக வழங்கக்கூடிய தாயவள் தூயவள் அவனது பொற்பாதம் அணிந்து பெருமைகளை சேர்த்தால் என்னாலும் வெற்றி என்ற இடத்திற்கிணங்க காசி விசாலாட்சி காஞ்சிபுரம் நவாட்சி எம்பெருமான் குடிகொண்ட மலர்கள் தாயவள் மீனாட்சி அந்த மீனாட்சியின் பொற்பாதம் அணிந்து பெருமைகளை கொடுத்தார் அனைத்தும் வெற்றி வாகை சூடுகொண்ட நோக்கத்திற்கிணங்க அவரது பொன்னான பாதத்தை தொட்டு சிறப்புகளை சேர்க்கும் பெருமைக்குரிய சத்தம் செவிக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன சத்தம் அது? அப்படி ஒரு சத்தம், பெருமைக்குரிய சத்தம். கொண்டாடுங்கள். மணி குயிலி சங்குதடி மரபதில் மயங்குதடி
சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே முழுகுவதேனோ இடக்காற்றே கைகள் வீசவா இடம் தேடும் கதைகள் பேசவா சத்தத்துக்கு சொந்தக்காரி சத்தம் பெருமையான சத்தம். நீங்க கவனிச்சீங்களா? இப்படி ஒரு சத்தத்தை இந்த வட்டாரத்துல இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை சத்தங்கள் 1000 சத்தம் வந்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. நான் எத்தனை வழிகளை பார்த்திருக்கேன், எத்தனை வழிகளை பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு வழிய இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு வழிய நான் பார்த்ததே கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு வழிய பார்த்தது கிடையாது. கேள்வி பேசிக் கொண்டிருக்கிறார் பொன்னார்கள் இடத்துக்கு சிறப்பு. நீங்க மோசமான நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. உலகம் போட்டக்கூடிய உத்தமமான ஆளு நம்ம பார்த்த வழிகளை பரவாயில்லை. இந்த வள்ளிக்கு ஈடு இணை யாருமே ஏற்றுறா? மாணிக்கவள்ளி, மருதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழிகள் பெற்றக்கூடிய அபாரமான வள்ளி இந்த பொன்னார வள்ளி. கவனிச்சு பாருங்க, வள்ளி சத்தம் கேட்டுச்சு. ஏத்துக்க தோழி பண்ணி சத்தம் அதுவும் காதுக்கு ஓரளவுக்கு கேட்ட மாதிரி தெரிஞ்சு கேக்குது. ஆக இப்படிப்பட்ட காலத்துக்கு மத்தியில பெண்கள் சத்தம் மட்டும் தான் உள்ள இருந்து கேக்குது. ஆண்கள் சத்தம் உள்ள இருந்து கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. சத்தம் அல்ல. ஆக மொத்தம் வந்திருக்க கூட்டம் உள்ள பெண்கள் காவல் மட்டும். ஆண்கள் உள்ள இருந்து யாருக்கும் வரல வரப்பட்டாங்க. அவர் ஒரு ஆளா நீங்க சொன்னா தெரியாத இருக்க. ஆக ஒரே ஒரு மனுஷன் தான் வந்திருப்பாங்க கூட. வேற ஆள் இங்க வரல. 3 பொம்பளையா? 3 பேரா? 2 பொம்பளையாளு, ஒரு பொம்பளை மாதிரி. அது என்னங்க மாதிரி? மாதிரி இருக்க கூடாது. அப்ப சிக்கலா போயிருமே. 10க்கு 8க்கு ஊட. அப்படி வராங்க. ஆக அப்படிப்பட்ட சிறப்பத்தியில ஊட இருக்கிறத மட்டும் எப்பவுமே நம்ப கூடாது. அந்த ஊடகளை பார்த்துட்டு போயிருக்குவாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில ஏன் சத்தம் போடல அப்படி விவரத்தை பார்ப்போம். அப்புறம் மனுஷன் தானே வெளியில போயிருக்கலாம். அப்படிப்பட்ட யாரும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய யாரா தான் சொல்லிட்டேன். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போனோம்னா சிறப்பா இருக்கும். பாதையை தேர்ந்தெடுத்தா போதுமா? போகக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து போன மட்டும் போதாது, அதை நோக்கி பயணிக்கலாம். அப்படிப்பட்ட பயணம் பண்ணா மட்டும்தான் பாக்கி திறப்படம் இருக்கும். திறப்பதிய நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள்
தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கான ஒரு இலக்கு பயிற்சி அவசியம், முயற்சி அவசியம். ரெண்டுல ஒண்ணு வருதா ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்றது? சில பேர் பார்க்க அம்பது முயற்சி பண்ணலையா, 50 தூரம் முயற்சி பண்ணி கிடைக்கல இல்லை, இதை காட்டிலும் கிடைக்கும். அதுக்கான முயற்சி அதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கு. ஆனா என்ன, ரெண்டையும் தேர்ந்தெடுத்து போன படுத்த எதுவுமே சிறப்பு அமையும். ஆனா இவர்கள் ஒற்றை பாதையில் ஒத்த மாட்டு வண்டியா போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நாடகங்கள்லாம் பார்ப்பாங்களாம். அருமை ரசிகர் அண்ணார் அவர்கள் சார்பாக 201 அன்பத்தில் பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு இன சார்பாகவும் என்னை சார்ந்த அருமை அண்ணார் அவர்கள் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நெய்தாத நன்றி நன்றிகள் வணக்கம். அண்ணாரை வருப்பதற்காக நீங்கள் அருமை அண்ணாருடைய பாடலை வாழ்ந்து கொண்டு மனசுல இப்ப மண்ணா கறந்து மறந்து போச்சு ஆசையே. மண்ணா கறந்து மறந்து போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கறந்து மறந்து போச்சு ஆசையே. அண்ணனுக்கு என்று தனிப்பட்ட ஒரு இடம் உண்டு. எங்கள் அருமையினா முத்தப்பாடல் ஒரு நினைவாக பாடலை பாட சொல்ல அருமை எல்லா உள்ளங்களுக்கு சிறந்தால் நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். அத்தனை முத்தான அவர்களுக்கு மத்தியில் பெருமை சேர்த்து யார் வருகிறார் என்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போம். மறைந்த நடிகர் முத்தப்பா அவர்களை பற்றி பாடும்பொழுது நானும் எத்தனை வருஷமாகி 1996 அவரிடம் நாடகம் பயின்று படிக்கும் பொழுது அவர் சொன்னார், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உன்னுடைய எண்ணம் உண்டு நேர்மை உண்டு அப்படின்னு சொல்லி அவரும் பாட்டு பாடினார். கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா
மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ணை திறந்தா ஒழுங்கிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிந்த வணக்கம். அதாவது அவருடைய விருப்பம் பாருங்க. அவர் வந்து அவருடைய தூண்டுதலாக இருந்து அவர் என்னாருடைய பாடல் நினைவுபடுத்தி பாருங்க. அது பெரிய விஷயம். அவருடைய நெஞ்சார்ந்த நன்றி நினைக்கிற வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா யார் வேணாலும் தப்பு பாடக்கூடிய சிறப்பு கட்டு ஏதோ ஒரு முறையில் அவருடைய அன்பு அவருக்கு இருந்திருக்கு தப்பு. அதனால அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி என்ன நாளை உலகத்துல அவர்கிட்ட தனிப்பட்ட பொறுமை எத்தனை சிறப்பு இருந்தாலும் கூட இன்ன வரைக்கும் எத்தனையோ காலம் நடந்துருச்சு. எங்கே போனாலும் அண்ணனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பொறுமை எல்லா ஊர்லேயும் முத்தப்பான ஒரு பேரை சொன்னோம்னா ஏதாவது கூட்டத்தில் ஒரு ஆளாவது கை தட்டாமல் இருக்க மாட்டார். அந்த பேரை தான் இவர் கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு சொத்து. அப்படிப்பட்ட பொறுமை கிடங்க எத்தனை சிறப்பு இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு தனிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கும். வேலுமன் நிறையப்பா, வேதனையை தீரப்பா, நாடுகள் நமக்கப்பா, நமச்சிவாய முறையப்பா, திரு செந்தூரி வேலப்பா, எமது சிந்தைகள் மாளிகப்பா, முன்னோர்கள் ஆத்தப்பா, நாடக உலகத்தில் முத்தான அப்பா எங்க அண்ணன் முத்தப்பா அவருடைய சார்பாக நெஞ்சார்ந்த விருது கொண்டு சந்திப்போம். கருத்துடைய முறைகள் தான் முத்துக்கு முத்தாக திங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பானை நினைத்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக
ஒன்றுபட்ட இடத்திலே ஒரு நாடு ராஜாக்கள் மாளிகை காவல் பாடா நாடுகாள் மண்டபம் போகும் நாங்கள் சொந்தமாடா காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வணக்கம் 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 எல்லாரும்